ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கே ரொம்ப மழை வருது. அதனால் சூடாக பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் செஞ்சு சாப்பிட்லான்னு பஜ்ஜி பண்ண வந்திருக்கேன். கடலை மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சம். நீங்கள் பஜ்ஜி பண்ணும்போது கடலை மாவு கூட ஒரு ஸ்பூனு அரிசி மாவு போட்டால் நல்லா வரும். அதுதான் டிப். ஓகே, இந்த சால்ட் போட்டிருக்கேன். சால்ட்டு போடல, கலர் போட்டிருக்கேன். கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிளைமேட் எக்ஸ்ட்ரீம். இந்த 2-3 டேஸ்லேருந்து ரொம்ப சன்னியாக இருந்தது. இன்றைக்கி எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ மழை வரும்னு. திடீர்னு கோல்டு மழை. சரி, நேற்று தான் கடைக்கு போயிருந்தோம், பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்தோம். இது பாருங்கள், 2 பஜ்ஜி மிளகா. இதில் ஒன்று பண்ணாவே போதும் எங்களுக்கு. நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவோம். பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதில் ஒன்றே போதும் எங்களுக்கு. இது ஒன்று போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மாவு பிசைச்சிட்டேன். சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் சோடா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் போட்டுங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேணாம். சில்லி மிளகாவை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாக போட்டு சாப்பிட முடியாது. ப்ளஸ் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மெலிசாக இருந்தால் தான் பிடிக்கும். இது ஃபுல்லாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீடு வேணாலும் எடுத்துடலாம். சீடு எடுத்துட்டா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். பட் இது அவ்வளோவா காரம் இருக்காது. ஓகே, இதே போடலாம். இதை வாங்க, ஆயில் சூடாக இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆயில் சூடாக இருக்கு. நல்ல குளிர் மழை கிளைமேட்டுக்கு பற்றி கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். இந்த கலரை பாருங்க, எல்லாம் அழகா இருக்கு. அந்த கிரீன் கலரும் இந்த மாவும். திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், பஜ்ஜி ரெடி.
பஜ்ஜி ரெடி. இப்போ டீ வச்சிடுறேன். இப்படி இது 2 பக்கமும் டிப் பண்ணிட்டு போட்டுடுவேன். மாவு அது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அது கரெக்டாக கோட்டிங் ஆகும். இது சரியாக பண்ண நினைக்கிறேன். ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. தீ வச்சுட்டு தரேன். மாவு நிறைய பசி மூட்டி சொன்ன மாவு பிடிச்சி மேலே வீடு எடுக்கணும். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு.